தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பரபரப்பான தமிழக அரசியல் களத்தை பற்றி தொடர்ந்து விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம் ஷோ. ஏபிபி நாடு இங்கிலீஷில் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. பாஜகவுடைய தமிழ்நாடு முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களை ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இங்கிலீஷில் தான் இருக்குது அந்த ப்ரோக்ராமு. அதில் அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, எப்படி உலக அளவில் யூதர்கள் ஒரு பிரச்சனை எதிர்கொண்டாங்களோ அதே மாதிரியான பிரச்சனையை இங்கே பிராமின்ஸ் எதிர்கொள்கிறாங்க தமிழ்நாட்டில். One community I can compare to the persecution of Jews that happened around 1940s. It is the Brahmins of Tamil Nadu, very clearly. அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லிட்டு, இது காரணம் திமுகவோட அதை முடிச்சு போட்டு அந்த விஷயத்தை அவர் அங்கே ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரியான பதில் கொடுக்குறாரு. எப்படி பார்க்குறீங்க? எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் இது யூதர்களை ஹிட்லர் ஒரு ஆரியன் ரேஸ், யூதர்கள் ஒரு ரேஸ் ஒன்று வந்தாங்க. இந்த ரேஸை பிடிக்கல, இந்த ரேஸால் இந்த உலகத்துக்கே அழிவு அப்படிங்கிறத ஒழிச்சாங்க. அப்போ யார் சுப்பீரியர் ரேஸாக இருந்தால் ஆரியன் ரேஸ்ன்னு சொன்னாங்க. இப்போ இவர் சொல்கிறது இந்த கம்பேரிசன் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப தரம் தாழ்ந்த எக்ஸ்ட்ரீமாக ஒன்லி ஃபார் வைலன்ஸுக்காக மட்டும் உள்ள இதான். ஏன்னா இது வரைக்கும் இருக்கிற டேட்டா ஓப்பனில் தான் இருக்கிற டேட்டாவில் இன்றைக்கும் 75% ஆஃப் ஜட்ஜஸ்லேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்லேருந்து எல்லா டாப் சிஏலேருந்து ஃபினான்ஸ் மீடியா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது பிராமின்ஸோட ப்ரெசன்ஸ் தான். பிராமின்ஸ் பர்சிக்யூஷனில் இருக்காங்கன்னு சொல்கிறது வேடிக்கை, அவ்வளோதான். இல்லைனா என்னை வெளியே அனுப்பிட்டாங்களே இந்த பிஜேபியிலேருந்து, இப்போ யார் என்னை திருப்பி உள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னா, நான் திருப்பியும் பிராமணர்களுக்காக ஏதாவது பேசி தயவு செய்து என்னை உள்ளே கூட்டிட்டு வாங்க, என்னை தலைவருக்கு கொண்டு வாங்கங்கிறத தவிர வேற எந்த விதமான நல்ல விஷயமும் இது கிடையாது. ஆனால் இப்போ அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுது. இப்போ நீங்கள் பிராமணர்களுக்கு எதிராக செயல்பட்டுருக்கீங்க, பிராமணர்களுடைய அந்த லாபியை ஓரம் கட்டியிருக்கீங்க நீங்கள் உங்களோட தலைவராக இருந்த அந்த காலகட்டத்தில் அப்படிங்கிறத குறிப்பிட்டு கேட்குறாங்க. உடனே அதுக்கு அவர் நான் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரி வேறு மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ இப்படி ஒரு விஷயத்தை அவர் செஞ்சேன்னா பிராமணனுடைய ஆதரவுகளை திரும்ப பெறுவதற்கு ஒரு முயற்சி மேற்கொள்றாரு நீங்கள் சொல்கிறீங்க. அது எப்படி பாசிபிள்? எப்படி பிராமணர் அவரை நோக்கி வருவாங்க? இந்த இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே 2 வார்த்தை சொல்கிறாரு. ஐ எம் அ ப்ரவுட் பாரதியா, ஐ எம் அ ப்ரவுட் காரியகர்த்தா. இந்த 2 வேர்டுக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இது ஆக்சுவலாக ஆர்எஸ்எஸோட டேர்ம்ஸ். பாரதியான்னு நம்ம சொல்ல மாட்டோம், நம்ம ப்ரவுட் இந்தியன் தான் சொல்லுவோம். இவர் ப்ரவுட் பாரதியா. 2வது காரியகர்த்தா. யார் காரியகர்த்தா? ஆர்எஸ்எஸ் தான். ஸோ அப்போ யாருக்கு அவர் மெசேஜ் சொல்கிறாருன்னா, ஐயா நாங்கள் உங்களுக்காக தான் வேலை செய்ய போகிறேன், எனக்கு என்னை திருப்பி கொண்டாந்து உள்ளே வச்சுருங்க, என்னை வெளியே அனுப்பிச்சி விட்டாங்க, ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, இப்போ நான் உங்களை தான் சென்டர் ஆஃப் பாலிடிக்ஸாக நான் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்காக ட்ரம்ப் அங்கே எடுத்த யுக்தி மாதிரி, அமெரிக்காவுக்கும் ஜூஸ்க்கும் என்ன சம்பந்தம்? அமெரிக்கா ஒரு கிறிஸ்டியன் சொசைட்டி. அவர் என்ன பண்ணார்னா, எல்லாமே யூதர் தான் எனக்கு, நான் அவங்களுக்கு தான் எல்லாம் முதல் உரிமை கொடுப்பேன், முதல்ல எங்களுக்கு கொடுப்பேன் எல்லாம் சொல்லி 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 அதே மாதிரி இவர் என்ன ட்ரை பண்ணுறாருன்னா, பிஜேபியை தாண்டி ட்ரை பண்ணுறாரு. இவர் என்னன்னா, ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு நான் பண்ணுறேன், ஆனால் பிராமணர்களுக்கு ஃப்ரெண்ட்ல நிற்பேன். ஆனால் நீங்கள் உள்ளே இருந்தப்ப இப்படி பண்ணலையே, ஏன்னா நீங்கள் வந்த உடனே பிராமணர்களை ஏதோ ஒரு விதத்தில் கரெக்டாக வெளியே அனுப்பிச்சிக்கிட்டே தான் இருந்தார். இப்போ வெளியே ஃபுல்லாக வந்தோடனே எந்த லாபி பெருசுன்னு அவருக்கே தெரிஞ்சு போச்சு. ஓ அப்போ பிராமின் லாபி அதை விட பெருசு போல இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இனிமேல் பிராமணர்களை தூக்கி ஃப்ரண்ட்ல வச்சு தான் நான் பேசணும், அப்படி பேசினாதான் அவங்க என்னை திருப்பி உள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. அதனால தான் நான் ஃபாஸ்ட்டு அக்ரெசிவ் அதெல்லாம் சொல்கிறாரு. எதுக்கு ஃபாஸ்ட் அக்ரெசிவ்? பாலிடிக்ஸில் ஃபாஸ்ட் அண்ட் அக்ரெசிவ் இருக்கவே கூடாதுல்ல, ஸ்லோ ஸ்டடி தான் இருக்கணும். ஆப்போசிட்டாக சொல்கிறாரு. இது யாருக்குன்னா, போர் வீரனுக்கு தான் அது தேவை, தலைவனுக்கு தான் தேவை, அதாவது கமாண்டரா தான், அரசனுக்கு தேவையில்லை. ஒரு ரூல் பண்ணணுங்கிறவங்க நிதானமாக இருக்கணும். நான் வெறியாக இருப்பேன், ஓடுவேன், இது எதுக்கு? கீழே போய் காரியகர்த்தா ஓடுங்க, தலைவர் அவர் தேவையில்லை. அப்போ இது தெரியுதுல்ல, வேர்ட்ஸ், அதாவது சொல்லும் போது எஸ்சி எஸ்டி ஓபிசிங்கிற டெர்மினாலஜியை தவிர ஒட்டு மொத்தமாக அவர் பேசுனது, யூதர்கள் ஒரு 6 லட்சம் பேரை ஹிட்லர் கொன்னார். இந்த 6 லட்சம் பேரை கொடூரமாக கொன்னார். இந்த கொல்ற கதையும் பிராமணர்கள் நம்ம ஊர்ல அதே 40களில் அந்த சூழ்நிலையில இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. இது பிராமணர்களே ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களே என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ என்கிட்ட இருந்து ஏதாவது உனக்கு வேணும்னா இந்த அளவுக்கு நீ இறங்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நீங்க யாரும் கேவலப்படுத்தலை. இதான் நடந்தது அந்த இன்டர்வியூல. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிறது சில விஷயங்கள். இப்போ
அண்ணாமலை அவர் மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு பாஜகவில் இருக்கக்கூடிய பிராமின் தலைவர்களை அவர் ஓரக்கட்டம் நம்ம பார்த்தோம். KT ராகவன் விவகாரமாக இருக்கட்டும், SV சேகர விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து ஓரக்கட்டினார். அதில் SV சேகர்லாம் வந்து உச்சக்கட்டத்தில் அண்ணாமலைக்கு எதிராக பிரச்சாரமே செஞ்சாங்க. பிரச்சாரம் செஞ்சு அதில் என்னன்னா அவங்க 2 விஷயத்தை பிரித்து பார்த்தாங்க. இந்த பிராமணர்கள் எப்படி சொன்னாங்கன்னா, குறிப்பாக SV சேகர் வச்சு சொல்கிறேன். அவர் என்ன பண்ணார்னா, டெல்லி பாஜகவோட நிலைப்பாடு வேறு, தமிழ்நாடு பாஜக அண்ணாமலையோட நிலைப்பாடு வேறையா இருக்குது. அவங்க டெல்லி பாஜக விமர்சனம் பண்ணல, தமிழ்நாடு பாஜக மட்டும் அட்டாக் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. அன்றைய காலகட்டத்தில் KT ராகவன் போன்றவங்க சீனியர்கள், முக்கியமான நபர்கள். இப்போ அவங்களெல்லாம் வந்து அண்ணாமலை இப்படி கட்டம் கட்டுறாரு அப்படின்னா டெல்லி பாஜகவோட அனுமதி இல்லாமல் அவரால் அதை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அந்த பாலிடிக்ஸ் புரிஞ்சு கொள்ளப்பட ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏன்னா வந்து நமக்கு இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, KT ராகவன் வந்து சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனோட ஒரு இன்ஃப்ளூன்ஷியல் லாபியில் இருக்கக்கூடியவர். இப்போ இவர் ஓரம் கட்டுறாரு அப்படின்னா டெல்லி பாஜக எப்படி ஒரு வந்து சும்மா விட்டுச்சு அப்படின்னா அப்போ அவங்க விருப்பத்தோடு தான் நடக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கப்பட்டுச்சு. இப்போ எப்படி இந்த பாலிடிக்ஸ் அப்படியே தலைகளை மாற்றணும் அவர் நினைக்கிறாரு, எனக்கு புரிஞ்சுக்க முடியலையே. இல்லை, நமக்கு தெரிஞ்சது வரைக்கும் தான் KT ராகவன் அந்த கேஸ் எல்லாம் அவங்களோட ஒப்புதலோட நடந்ததெல்லாம் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அது ஒரு கதையா இருக்கலாம், இல்லை நான் அண்ணாமலையே செட் பண்ண நரேட்டிவா இருக்கலாம், அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இவரோட ஐடியா என்னன்னா, இவர் உதயநிதி சொல்றாருல, உதயநிதி என்ன சப்போர்ட்டுக்கோ இல்லை இவர் சப்போர்ட்டுக்கோ இல்லை, இவர் என்ன சொல்றாரு, 4 வருஷம் தான் ஆச்சு வந்து, அதுக்குள்ள இவருக்கு வந்து துணை CM. இவரும் 4 வருஷம் தான் ஆச்சு, இவரும் மேல போயிட்டார். எப்படி 4 வருஷத்துக்குள்ள IPS ரிசைன் பண்றீங்க, வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க, சொன்ன உடனே 4வது வருஷத்துக்குள்ள நீங்க வந்து டாப்புக்கு போயிட்டீங்க. அப்ப இந்த இடம் இருக்குல்ல, ஒரு ரொம்ப சீக்கிரம் ரொம்ப உழைக்காம, இப்போ 20 வருஷம் BJPயில் வேலை செஞ்சவங்களாம் எவ்வளோ பேர் இருப்பாங்க, RSSல உழைக்கிறவங்களாம், அவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு வந்ததே கிடையாது. இவங்க வந்துட்டாரு, அப்போ இதை பார்த்துட்டாரு, இந்த ஆசை, இந்த இடம் ஆசையை பார்த்துட்டு அதை விட்டுட்டு போகிறதுக்கு யாரெல்லாம் தடையில இருப்பாங்களோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணாரு. இது எல்லாமே BJPக்கும் தெரியும். தெரியாமையா வந்து இன்னைக்கு வந்து நீங்க வேண்டாம், நீங்க வந்து அதாவது ஒரு கட்சி, எனக்கு வந்து BJP DMK எல்லாம் இல்லாம ஒன்று சேர்க்கிற இடம் தான் நமக்கு ஒரு தலைவராக இருக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ள இந்த இடம் தான் வேணும். ஏன்னா இந்த ஊருக்குள்ள ஏற்கனவே BJPக்கு மரியாதை கிடையாது, ஏற்கனவே எல்லாம் பிளவுபட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும். இப்போ ஏன் நயினாரத்துக்கு உள்ள வச்சதுக்கு அப்புறம் தானே இப்போ அதிமுக ஒன்னா சேருது. BJP அண்ணாமலை தானே இந்த அலையன்ஸ் NDA ஃபார்ம் ஆயிருக்காது. அப்போ அவங்க கொடுத்த டியூட்டி என்ன உங்களுக்கு? நீங்க வந்து ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க, ஒட்டு மொத்தமா அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி DMK வெளியே அனுப்புங்கன்னு. இவர் வந்த உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, யாருமே இல்லாம நான் மட்டுமே தனியா வந்து ஏந்திரிச்சு இவங்க எல்லா அலையன்ஸ் நான் காலி பண்ணிடுறேன், அவங்க இல்லாமே நான் ஜெயிச்சு காமிக்கிறேன்னு சொன்னது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் விட்டாங்க, இவங்களுக்கு தெரியாம இல்லை, சரி இவர் KT ராகவன்னாரு, SV சேகங்கிறாரு, ஆனா என்ன நம்பிக்கை இருந்துச்சுன்னா பையன் வேகமா இருக்கான், ஏதாவது பண்ணிடுவான் அப்படின்னு இருந்தது. போக போக மேஜரா அவங்க வச்சு இந்த கணக்கை இவர் உடைக்க ஆரம்பிச்சாரு. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த எலெக்ஷன்ல எப்படியாவது வந்து அவங்க ATMK கூட இருக்கணும் அதிமுக, ஆனா இவங்க தான் இல்ல. அப்ப இவங்களுக்கு என்ன ஆயிப்போச்சுன்னா, நான் கொடுத்த அசைன்மெண்ட்டே நீ பண்ணல, அப்ப நீ வெளியே போகணும். இப்ப என்ன ஆயிப்போச்சுன்னா, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுனால போய் கர்நாடகால இதை பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப திருப்பி இந்த இடத்துக்குள்ள பிரைம்குள்ள வரணும்னா பிராமின்ஸை தவிர வேற யாராலையும் உள்ள கூட்ட முடியாது. ஸோ இப்போ இந்த புது டாக்டிக்ஸ் இது. இப்போ எனக்கு டவுட்னா வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு க்ரோயே இங்கே வந்தாருன்னு சொன்னீங்களே, பிரசிடென்ட்டாக வந்தாருன்னு சொன்னீங்களே, அதுக்கு பிராமினுடைய ஹெல்ப் தான் காரணமா? அப்போ அந்த ஹெல்ப் இல்லாமல் அவர் உள்ள வரவே முடியாது. BJPயை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு டாக்டிக்ஸ் இருக்குல்ல, பிராமணை கொண்டாந்து நீங்க வச்சீங்கன்னா BJPயில வைக்கவே முடியாது. ஸோ ஒரு OBCயை வச்சு, இப்போ மோடி இப்போ அப்படி தானே இருக்காரு, மோடி பிராமணன் இல்லைல்ல. ஆமா. ஆனா ஒட்டு மொத்த சிஸ்டம் கண்ட்ரோல் பண்றதும் BJP RSS கண்ட்ரோல் பண்றது பிராமணன் தான், பிராமின். ஆனா இங்கே வந்து அது கிடையாது. அப்போ இங்கேயும் அதே டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணல. என்னோட டவுட் என்னன்னா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பாஜகவே பிராமினுக்காக இயங்குற கட்சி, அவங்களோட வெல்ஃபேருக்காக இயங்குற மாதிரி கட்சி மாதிரி RSS தான். RSS, ஓகே ரைட். அப்போ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சில பிராமணர்களை வந்து இவர் ஓரங்கட்டார், அண்ணாமலை ஓரங்கட்டதுனால பல திராவிட சிந்தனையாளர்களே வந்து அண்ணாமலைக்கு வந்து ஒரு திராவிட செல்வன்லாம் பேசினாங்க. ரொம்ப அதாவது பாஜகக்குள்ள ஒரு திராவிட சித்தாந்தம் கொண்டவன்பா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கிரெடிட் கொடுத்து பேசினாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி பிராமினாவே அலோவ் பண்ணிச்சு அவர் நாள்? அவர் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் இருந்தாரு. அந்த எது தங்களுக்காக தான் பாட்டின்னு இருக்கு, நம்மளே பாதிக்க போறோம் அப்படின்னா அப்படி ஒரு தலைவர் எப்படி அவங்க அலோவ் பண்ணாங்க அவ்வளோ நாள்? இல்லை, இது எனக்கு என்ன, நான்லாம் இவங்கெல்லாம் எப்படின்னா ஒருத்தரை இறக்கி விட்டு ஃபர்ஸ்ட் அடிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. இதுதான் இவங்களோட ஐடியா. அதே மாதிரி பிராமின்ஸ் இந்த RSS ஐடியா இருக்குல்ல, RSSலாம் ரொம்ப லாங் கேம் விளையாடுறவங்க. 100 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் அவங்க வந்து அந்த பவரே பாக்குறாங்க. அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் இன்னைக்கு தான் 100 வருஷங்கள் செய்யறாங்க. இப்போ அண்ணாமலை இப்போ இவங்களோட பிளான்லாம் பார்த்தீங்கன்னா 2029 கொண்டு வைப்பாங்க. இப்போ உடனே அவசரப்பட மாட்டாங்க, ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆள் முக்கியம் கிடையாது, ஏன்னா ஃபேமிலியிலேருந்து வரதில்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அண்ணாமலை வந்து கிரவுண்டை ரெடி பண்ணி OBCன்னு, இப்போ நீங்க சொன்ன மாதிரி DMKலேருந்தே கூட இவங்களுக்கு ஆதரவு சொன்னாங்கல்ல, பரவாயில்ல உள்ளுக்குள்ள திராவிட சிந்தனை ஒருத்தர் இருக்காருன்னு. அப்போ இது வந்ததை மக்கள் ஒத்துப்பாங்க. இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் பல பேர் BJPயை கொஞ்சமா அந்த பசங்க எல்லாம் ஒத்துக்க ஆரம்பிச்சது எங்கன்னா அண்ணாமலை பார்த்து தான். ஏன்னா IPS IM போனாரு அப்படின்னோடனே, பிளஸ் அவர் பிராமின் இல்லை. இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா மக்களை கொஞ்சம் அந்த கார்டை அப்படி இறக்க ஆரம்பிச்சாங்க. இவர் உள்ள வந்தாரு,
என்ன பண்ணிட்டாருன்னா இவர் கொஞ்சம் அந்த வேகம் ரொம்ப அதிகமா போச்சு, அக்ரெஷனும் ரொம்ப அதிகமா போச்சு, உடனே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, அவங்களுக்கே எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. நீங்க இந்த வேகம்லாம் கரெக்டு தான், ஆனா எதுக்கு எல்லா பிராமணியும் வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க? அப்புறம் திருப்பி என்ன முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே நீ வெளியே போட்டாங்க. இப்ப திருப்பி என்ன பண்றாரு, நாங்க உங்களுக்கு தான் எல்லா வேலையும் செய்யறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், எனக்கு இந்த இடத்த கொடுத்துருங்க, நான் உள்ள போயிடுறேன். இப்ப அதுதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். பிராமின் சக்சஸ் பண்ணிப்பாங்களா கேள்வி இருக்கு. ரொம்ப இவரால் பாதிக்கப்பட்ட பிராமின்ஸ் இருக்காங்க. இவங்களை எப்போ உள்ள வைக்கணும், வெளியே தூக்கி போடணும்னு அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு. இப்ப இவர் வந்து நீ என்ன பண்ணிருவான்னு நினைக்கிறீங்க? இவர் தமிழ்நாட்டுல வந்து ஜெயிச்சு என்ன ஆனாலும் இப்ப நாளைக்கு வெளியே போனா வெளியே போகணும். ஏன்னா ஆர்எஸ்எஸோட ஐடியா தான். இப்ப மோடி எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, 75 வயசுல ரிட்டையர் ஆகணும், என்னென்ன பண்ணாரு தெரியும்ல அந்த வேலைக்கு. எப்படியாவது இல்லைன்னா 75 வயசுல இவங்க தான் போட்டு இந்த முரளி மனோகர் ஜோஷி அப்புறம் அத்வானி எல்லாரையும் 75 ரிட்டையர் ஆகணும்னு சொன்ன இவங்க தான் போட்டதே. இந்த 75 வந்தோடனே எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணாரு ஆர்எஸ்எஸ் கூட, என்னை வெளியே போக சொல்லிட்டாதீங்க. ஏன்னா அதான் ஆர்எஸ்எஸோட கட்டமைப்பு. அப்ப இவர் இங்க ஆனா இப்ப அரசியல் பார்வையில் இப்படி ஒரு பார்வை வைக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் அதுல இருக்கக்கூடிய இந்த பிராமின் லாபி அந்த டாமினேஷனை மோடி அமைச்சர் இந்த 20 கூட்டணி வந்து அதே ஓவர் கம் பண்ணிடுச்சு. அந்த அளவுக்கு இது எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிடுச்சு. பாஜக ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற இடத்துக்கு அவங்க அதை கொண்டு போயிட்டாங்க. சோ வந்து இந்த இடத்துல வந்து ஆர்எஸ்எஸ் தான் வந்து மோடி கிட்ட வந்து அடங்கி போறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுது. இல்ல அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. ஆனா அவங்க அந்த பண்ணாங்க, அவங்களும் ஒரு நடுவுல கொஞ்சம் அந்த ஆட்டம் இருந்துச்சு. ஆனா மகாராஷ்டிரால அவங்க ஜெயிச்சு கொடுத்தாங்கல்ல, அதுக்கப்புறம் இப்போ பீகார்லயும் வந்து ஒரு கான்ஸ்டிடுவன்சிலையும் 100க்கு மேலேயோ மீட்டிங் எல்லாம் போட்டு ஆர்எஸ்எஸ் தான் கிரவுண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்ப ஜெயிச்சது உன்னாலையா என்னாலையான்னு ஆர்எஸ்எஸ்ஸால கேட்க முடியும். அது ஆக்சுவலா இல்ல, மகாராஷ்டிரா ஆக்சுவலி எல்லாத்தையும் திருப்பிடுச்சு. மகாராஷ்டிரால ஆர்எஸ்எஸ் கிரவுண்ட்ல போய் அவ்வளவு வேலை பார்த்து தான் ஜெயிச்சு கொடுத்தாங்க. இப்ப பீகார்ல பண்ணாங்க. அப்ப இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு நீயா நானா இதுதான். இன்னொன்னு ஏஜ் ஒரு விஷயம், நான் முடிவு பண்ணியிருந்தேன்னா 75 வயசுக்கு நீ வெளியே போயிருப்பேன் மோடி. ஆனா அவங்க பண்ணல, ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல. மோகன் பகவத்தும் அவரும் 75க்கு வெளியே போல. ஸோ 2 பேரும் ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி போயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா அப்படிலாம் எதுவுமே நடக்க முடியாது. ஸோ இவர் என்ன பண்ணாலும் ஆர்எஸ்எஸ் முடிவு பண்ணிச்சுன்னா வெளியே போயிடுவாங்க. ஆர்எஸ்எஸ் மீறி போற கதையெல்லாம் அது வந்து சும்மா நரேட்டிவ் பில்டிங் தான், அது எதுவுமே கிடையாது. நீங்க சொல்றது கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாம தான் இருக்கு. அதாவது இவங்க 2 பேரும் அதை ஓவர் கம் பண்ணிட்டாங்க, அந்த 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 பாலிடிக்ஸை இவங்க ரொம்ப பீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதா வந்து பரவலான கருத்துக்கள், நிலவக்கூடிய கருத்துக்கள். அதாவது ஒரு இண்டிவிஜுவல்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனை ஓவர் கம் பண்ணது அப்படிங்கிறது பார்த்தா அது மோடி அமித்ஷா அந்த 20 கூட்டணி தான். இதை வந்து ஆர்எஸ்எஸ்ஸால் பல இடங்களில் கண்ட்ரோல் பண்ண முடியல, இப்பவும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் அந்த அளவு தான் அது போய் நிற்குது அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா அவங்க எப்படி சொல்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேரையும் தாண்டி எங்களால் வந்து அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்கவே முடியல, அது அடுத்த கட்ட தலைவர் உருவாக்குறதுல இவங்க 2 பேர் தடை பண்ணிட்டே இருக்காங்க. இது வந்து கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து 4 மட்டத்தில் தலைவர் நாங்கள் வச்சிருப்போம் ஆர்எஸ்எஸ்ல. ஆனால் வந்து இவங்க எப்போ சென்ட்ரிக்கே வந்தாங்களோ அப்போ வந்து அந்த தலைவர்களே காணாமல் போயிட்டாங்க. இது எங்களுடைய பார்ட்டியோட அடுத்த கட்ட வீழ்ச்சிக்கு நோக்கி போதும் அப்படின்ற மாதிரி நாங்களே வருத்தப்படுறோம் அப்படிங்கிறது அவங்க பல இடங்களில் பேசியிருக்காங்க. ஆர்கனைஸ்ல நியூஸாவே வந்திருக்கு. இல்ல இதை ஒத்துக்கிறேன். இப்ப நீங்க சொன்னது இருக்குல்ல, அடுத்த கட்டத்துக்கான லைட்டே போட விடாம பண்ணது இவங்க 2 பேரும் பண்ணியிருக்காங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் மீறி கிடையாது. ஏன்னா அதாவது இப்ப என்னை விட நிறைய விஷயம் நீங்க கேட்டு பேசுறீங்க, அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இல்ல என்னை விட எல்லாமே அரசியல் நிறைய தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட கருத்தை நீங்க சொல்றீங்க. ஆனா நானும் ஆர்எஸ்எஸ் இந்த ஜைனிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் படிக்கிறதுனால சொல்றேன், கண்டிப்பா ஆர்எஸ்எஸ் மீறி இன்னும் இல்லை. ஆனா அமித்ஷாவையும் மோடியவும் ஆர்எஸ்எஸ்ஸால 100% கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறது உண்மை. ஆனா அவங்கள மீறினதுங்கிறத என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அப்சல்யூட் சிஸ்டம் இருக்குல்ல, எஜுகேஷன்லேருந்து ஜுடிஷியரியிலேருந்து லா, எந்த ஃபீல்டு எடுத்தாலும் சரி ஆர்எஸ்எஸ்லேருந்து உள்ளே இருக்காங்க. நீங்கள் அவங்கள மீறிட்டலாம். இன்னைக்கு வந்து நீங்கள் ஆர்எஸ்எஸ்ஸா மோடியான்னு இப்படி முட்டுச்சுன்னு வச்சுங்க, அன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் யாருன்னு காமிப்பாங்க. ஆனால் அது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது, ரிஃப்ட் இருக்குது. அதாவது நீ நானும் மோதணும்னா மோடியும் இல்லை, அமித்ஷாவும் கிடையாது, யாருமே கிடையாது. ஆனால் மோதாத வரைக்கும் நீங்கள் சொன்ன ஃப்ரிக்ஷன் உண்மை. நல்லது, ஓகே. அடுத்த கட்டமாக அந்த ஆர்எஸ்எஸ் விவகாரம், அண்ணாமலை எதிர்பார்க்கக்கூடிய அந்த கணக்குகள் எதை நோக்கி நகருது, அவர் எதிர்பார்க்குற கணக்குகள் சாத்தியமா அப்படிங்கிறதான் பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி.